இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி காமனா சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் போட்ட மசாலா கிரேவி தான் பண்ண போறோம். இந்த கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்குமா? அப்போ கண்டிப்பா ஒரு லைக் போட்டு போங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே பணியாரம் செய்யற பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எல்லா குழிலையுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 6 to 7 போல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒவ்வொரு குழிலையா போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு 3 கிட்ட தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த குழியில போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க இதே கிரேவியை அடுப்புல சுட்டு கூட செய்யலாம். அதுவுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட தக்காளியும் கத்திரிக்காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு தக்காளி உள்ள தொலியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அடுத்ததா கத்திரிக்காயில காம்பை நல்லா கட் பண்ணிட்டு கத்திரிக்காயை ஒரு 4 to 5 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் தக்காளியையும் ஒரு பாத்திரத்துல போட்டு கையை வச்சு நல்லா மசிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 கிட்ட மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அடுத்ததா ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே அதுல நல்லா செட் ஆன பிறகு இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா வதங்கி இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளியோட பேஸ்ட் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே அந்த கிரேவி கூட நல்லா செட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஓரளவுக்கு நல்லா கத்திரிக்காய் தொக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.